அல்லாஹ்வின் பரிசுத்தமான பெயரைக் கொண்டு நாம் தொடங்குகிறோம். அவரை நாம் புகழ்கிறோம். அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய எல்லா புனித தூதர்களுக்குமே, குறிப்பாக கடைசி தூதராக வந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய இந்த புனித நாளில் ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ஷவ்வால் மாதம் 14ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் ஜொஹன்னஸ்பர்க் அருகிலுள்ள புனித நகரமான பெனோனியில் இருந்து அகுமியுடன் நாம் மீண்டும் ஒரு முறையாய் உங்களுடன் இணைவதிலே பேரானந்தம் அடைகிறோம். இன்று இரவு பூரண நிலா திகழும் முகமதியான இரவு ஷவ்வால் மாதம் இப்போதே பாதி முடிந்துவிட்டது. நாளைய நமது ஜும்மா உரையின் தலைப்பாக அனுபவமாக நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது பகிர விரும்புகிறேன். நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் சூரா நூர், அழகான சூரா நூர், சூரா எண் 24. இந்த சூரா மாதவிளக்காகிய நிலாவோடு மிக ஆழமான சம்பந்தம் கொண்டது. இந்த மாதங்கள், அந்த சூறாக்கள், அவற்றின் வசனங்கள் இவை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு துல்லியமான ஒத்திசைவுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் அல்லாஹ்வின் ஞானத்தின் ஓர் அற்புத பிரதிபலிப்பு. இப்போது நான் தென்னாப்பிரிக்காவை விட்டு புறப்படப் போகிறேன். 3 மாதத்துக்கும் மேலான பயணத்தின் பிறகு. இதுவரை நான் இங்கே 3 மாதம் இருந்தேன். 1 மாதம் கேப் டவுனில், அதாவது ரஜப் மாதம் முழுக்கவே அங்கே கழிந்தது. பிறகு ஷபான் மாதத்தை முழுமையாக டர்பனில் கழித்தேன். ரமழானின் முழு மாதமும், அதற்குப் பிறகு ஷவ்வால் மாதத்தின் 2 வாரங்கள் லோடியம் மற்றும் பெனோனியில் கழிந்தன. இவ்வாறு தென்னாப்பிரிக்காவில் இந்த இனிய நாட்களை அனுபவிக்கச் செய்த அல்லாஹ்வுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு கருணையுள்ளவர், அவ்வளவு நன்மை தருபவர். ஆனால் ஆம், ரமழானின் முடிவில் சில நாட்கள் முன் எனக்கு சுவாசம் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டன. உடனே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மருத்துவமனையில் என்னுடைய இருதயத்துக்காக ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. அதன்போது என் நுரையீரல்களில் தண்ணீர் சேர்ந்திருப்பது தெரிய வந்தது. அதனால் தூங்கும்போது ஆக்சிஜன் உதவியுடன் தான் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இப்போது எனக்கு ஆக்சிஜன் தேவையில்லாமல் ஆகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை மலேசியாவிற்கு தப்பில்லாமல் பயணம் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் மலேசியாவிற்கு பயணிக்கப் போகிறேன். அங்கே நான் 2 மாதங்கள் தங்க இருக்கிறேன். ஏப்ரல் மத்தியிலிருந்து ஜூன் மத்தி வரையிலாக. அதன் பின்னர் இன்ஷா அல்லாஹ் 10 நாட்களுக்கு இந்தோனேஷியாவின் ஜிமார் என்ற இடத்திற்கு சென்று அதன் பிறகு பிரிட்டனை நோக்கி பயணம் மேற்கொள்கிறேன். இந்த 2 மாத காலத்தில் மலேசியாவில் பல லெக்சர்களும் தர்ம உரைகள் நடைபெற உள்ளன. மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையன்று ஜெகோபாருவில் சிங்கப்பூரைச் சேர்ந்த எனது மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு பயிற்சி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் எம்ஆர்ஐ நிகழ்ச்சிக்குப் பிறகு நடைபெறும். சிங்கப்பூரில் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அரிய வாய்ப்பு. என்னுடைய அனைத்து நூல்களையும் முழுமையாக ஒரு தொகுப்பாகப் பெற விரும்புகிறீர்கள் என்றால் இதுவே சரியான நேரம். இப்பொழுது புதிய நூலாக அல் குர்ஆன் மற்றும் ரஷ்யாவின் விதி என்ற புத்தகமும் கிடைக்கிறது. அதையும் நீங்கள் இந்த வாய்ப்பில் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இவையெல்லாம் என் கையால் சைன் அடிக்கையுடன் செய்யப்பட்ட புத்தகங்களாக இருக்கும். மேலும் சிங்கப்பூர் விலைக்கு பதிலாக மலேசிய விலையில் கிடைக்கும். இது உங்களுக்கான ஒரு சிறப்புச் சலுகை. எனவே நீங்கள் இந்த புத்தகங்களை முன்பாகவே பெற்றுக்கொள்ள விரும்பினால் தயங்காமல் எனக்கு நேரிலோ அல்லது என் சிங்கப்பூர் குழுவினரின் மூலம் மின்னஞ்சல் அனுப்பி முன்பதிவு செய்துவிடுங்கள். அந்த முறையில் அந்த நூல்களை ஜெகோபாருவுக்கு கொண்டு வந்து உங்கள் பேரில் கையொப்பமிட்டு வழங்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கான வாய்ப்பு. ஒருவேளை நீண்ட காலத்துக்குப் பிறகே திரும்ப கிடைக்கும் ஒரு அரிய சந்திப்பு.
ஜெஹோப்பாருவில் இருந்து நான் பயணத்தை தொடரும் முன் அந்த இரவின் முன்னாள் அந்த நினைவில் நிற்கும் இரவு நம்முடைய ஒரு சிறப்பு இரவு உணவு நிகழ்ச்சி நடைபெறும். அன்றிரவு நம்முடைய உணவு விருந்துக்குப் பிறகு அடுத்த நாள் மாலை இன்ஷா அல்லாஹ் அந்த முக்கியமான தர்ம உரை லெக்சர் நடக்கும். அதனுடன் நீங்கள் முன்பாகவே ஆர்டர் செய்துள்ள புத்தகங்களை அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்கென அவை அனைத்தும் தயார் செய்யப்பட்டிருக்கும். சைனுடன் உங்கள் பெயருக்கேற்ப அன்போடு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முன்பதிவு செய்தால் என் நூல்களின் முழுத் தொகுப்பையும் அதனுடன் சேர்ந்து புதிய புத்தகமான கபரல் குரான் மற்றும் ரஷ்யாவின் விதியோன்யையும் பெறலாம். எல்லா புத்தகங்களும் இன்ஷா அல்லாஹ் என் கையால் சைன் செய்யப்பட்டவையாகவே இருக்கும். அடுத்த நாள் என் மனைவியும் நானும் ஜெஹோப்பாருவிலிருந்து மிரி என்ற இடத்திற்கு புறப்பட்டு பயணம் செய்கிறோம். இது என்னுடைய மிரி பயணமாகவும் முதல் முறையாக இருக்கிறது. இந்த மிரி அப்பே புருனே என்ற நாட்டின் எல்லையை ஒட்டியிருக்கும் ஒரு முக்கியமான இடமாகும். மிரி பிருனை எல்லைக்கருகே அமைந்துள்ளதால் பிருனையில் உள்ள எனது மாணவர்கள் மிரி வர விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக வரலாம். உங்களுக்கான வாய்ப்பு இது. அதே மாதிரி நீங்கள் முழுத் தொகுப்பு புத்தகங்களையும் இப்போது ஆர்டர் செய்யலாம். விலை பிருனை விலை அல்ல, மலேசிய விலையாகவே நீங்கள் பெற முடியும். அதுவே இப்போது ஒரு சிறந்த சலுகை. மேலும் புதிய புத்தகம் அல் குரான் மற்றும் ரஷ்யாவின் விதியும் அந்த தொகுப்பில் சேர்த்துக் கொள்ளலாம். எல்லா புத்தகங்களும் என் கையால் சயனிடப்பட்டவையாகவே அடிக்கையுடன் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் உங்கள் புத்தகத் தொகுப்புகளை முன்பாகவே ஆர்டர் செய்தால் அவை அனைத்தும் என் கையால் சைனிடப்பட்டவையாக அடிக்கையுடன் உங்களுக்காக தயார் செய்யப்பட்டு இருக்கும். அதனுடன் என் புதிய நூல் வெலால் குரான் மற்றும் ரஷ்யாவின் விதிவொன்யும் சேரும். அதுவும் சைனுடன் இன்ஷா அல்லாஹ். மிரியில் நடைபெற உள்ள உரை மே 11ஆம் தேதி மதிய நேரத்தில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் முழு விபரங்கள், நேரம், இடம் மற்றும் பிற தகவல்கள் என் யூடியூப் சேனல் மற்றும் தளத்தில் வெப்சைட் ஒரு ப்ரோசர் ஃப்ளையர் வடிவில் வெளியிடப்படும். நான் மிரியில் சில நாட்கள் தங்க திட்டமிட்டிருக்கிறேன். மே 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மிரியில் என் மனைவியுடன் மற்றும் பிள்ளைகளுடன் சில இடங்களைச் சுற்றி பார்ப்பதற்கான சிறிய ஓய்வுத் திட்டம் உள்ளது. அதன் பிறகு மே 14ஆம் தேதி நான் கதூரோவிற்கு திரும்ப திட்டமிட்டுள்ளேன். மே 17ஆம் தேதி ஒரு முழுநாள் செமினார் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கான ப்ரோசர் ஃப்ளையர் ஏற்கனவே என் யூடியூப் சேனலிலும் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செமினார் புத்ராஜாயா நகரில் உள்ள நாசுர் இஸ்லாம் மையத்தில் நடைபெறும். இது ஒரு தனித்துவமிக்க அபூர்வமான செமினார். இந்த நிகழ்வில் நாம் வரலாற்றை ஒரு ஆழமான கோணத்தில் பார்க்கப் போகிறோம். குறிப்பாக புனித தேசமான எருசலேம் மற்றும் அதன் நிலைமைக்கான தொடர்பில். இந்த பயணமானது சைனீசம் இயக்கம் பிறந்த காலம், அதே சமயம் பிரிவின் பரோவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் ஆகியவற்றை மையமாகக் கொண்டு நடைபெறும். இந்த வரலாற்றுப் பகுதியின் பின்புலம், அதன் பயணம், அதன் தாக்கம், இவை அனைத்தையும் நாம் இந்த செமினாரில் ஆராயப் போகிறோம். இந்த செமினார் ஒரு மிக முக்கியமான வரலாற்றுப் பகுதியில் கவனம் செலுத்தும். 1997ஆம் ஆண்டிலிருந்து முதல் உலகப் போர் வேர்ல்ட் வார் வரை இந்த காலகட்டம் நம் உலக வரலாற்றில் மிகவும் தீர்மானமான பருவமாகும். இந்த முக்கியமான பகுதியில் வகுப்புகளை நடத்தப்போகும் அயல்நாட்டு பேராசிரியர் ஒருவர், பேராசிரியர் ஒஸ்லி வுடில்லிஷ் அவர்கள் அல்பேனியாவைச் சேர்ந்தவர். அவர் தற்போது சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி பேராசிரியராக பணியாற்றுகிறார். அவருடன் இணைந்து நானும் இந்த தலைப்பை இஸ்லாமிய பார்வையில் எடுத்துரைக்க உள்ளேன். இந்த ஆழமான பார்வைகள் வரலாற்றின் மீது புதிய ஒரு சிந்தனைகளை உருவாக்கும். இன்ஷா அல்லாஹ். இந்த செமினார் வரலாறு மட்டுமல்ல, இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி,
அந்த காலம் பற்றிய இஸ்லாமிய கொள்கைகள் என்பதையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த நிகழ்வில் நம்முடன் இணையவரும் ஒருவர் கென் ஓகீஃப். அவர் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை காசா, புனித தேசம் மற்றும் அந்த நிலத்தின் மக்கள் மேல் கவனம் செலுத்தி போராட்டங்களுக்கும் சமூக நீதிக்கும் அர்ப்பணித்துள்ளவர். இந்த செமினாரில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய சிறிது கட்டணம் இருக்கலாம், சுமார் 50 ரிங்கிட் என நினைக்கிறேன். ஆனால் உறுதி செய்ய என் யூடியூப் சேனல் அல்லது இணையதளத்தை பார்க்கலாம். என் யூடியூப் சேனலையும் இணையதளத்தையும் பார்த்து புரோசரை ஃப்ளையர் சரிபார்க்கவும். அங்கேதான் நிகழ்ச்சிக்கான முழு விபரங்களும் பதிவு செய்ய வேண்டிய லிங்கும் இருக்கும். பதிவு கட்டாயம். இது ஒரு முழுநாள் செமினார் என்பதால் முன்பே பதிவு செய்துவிட்டால் சிறந்தது. அந்த நாளில் மதிய உணவுக்கான ஏற்பாடு எப்படி இருக்கும் என்பது இன்னும் உறுதியாகத் தெரியவில்லை. உணவு வழங்கப்படுமா அல்லது நீங்களே வாங்க வேண்டுமா என்பது விரைவில் அறிவிக்கப்படும், இன்ஷா அல்லாஹ். இதுவரை திட்டமிடப்பட்டுள்ள 3 முக்கிய நிகழ்வுகள் இதுவே. இதுவரை இந்த 3 நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் சில நிகழ்வுகள் பின்னர் அறிவிக்கப்படும். அவற்றைப் பற்றிய தகவல்களை அவை திட்டமிடும் போது என் யூடியூப் சேனல் நீங்கள் காணலாம், இன்ஷா அல்லாஹ். இறுதியாக ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக சர்வதேச புத்தக கண்காட்சி இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நடைபெற உள்ளது. இது புத்ராஜயா உலக வர்த்தக மையத்தில் புட்ராஜயா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் KCCயில் நடைபெறும். இந்த கண்காட்சி மே 23ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1 தேதி வரை நடைபெறும். நாங்கள் அதற்காக ஒரு தனி ஸ்டால் பெற்றுவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சர்வதேச புத்தக கண்காட்சிக்காக வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் உள்ள ஸ்டாலில் அந்த ஒரு வாரம் முழுக்க தினமும் நானே இருப்பேன், இன்ஷா அல்லாஹ். அங்கே என் புதிய நூலான திருக்குரான் மற்றும் ரஷ்யாவின் நியதி என்பதையும் மற்ற எல்லா நூல்களையும், இதில் மலாய் மொழி நூல்களும் அடங்கும் செய்ய தொகையுடன் ஆட்டோகிராஃப் வழங்குகிறேன். என்னை நேரில் சந்திக்க விரும்புபவர்கள் அதற்கான சிறந்த தருணம் இதுவே. ஒருவேளை அங்கு வந்து ஒரு காபி குடிக்கக்கூடிய நேரம் கூட நமக்கு கிடைத்துவிடலாம் அல்லவா? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டு. ஜஜாக்கல்லாஹு கைரன்.